சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ கடலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் ஆரியமாலா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். அபவுட் ஸ்பெஷல் சைல்டு எஜுகேஷன் சீசன் 6 படம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது 6வது செஷன் சிறப்பு குழந்தைகள் பற்றி. மதுரையிலிருந்து ஆரியமாலா, ஜெயின் சிறப்பு பள்ளி. நான் ஒரு சிறப்பு பெற்றோர் மற்றும் சிறப்பு ஆசிரியர். ஒரு சிறப்பு பள்ளியை நடத்திட்டு இருக்கிறேன் 8 வருஷமா. என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முக்கியமா இப்ப சிறப்பு குழந்தைகள் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட அன்றாட வாழ்வியல் திறன். அதுதான் ரொம்ப பெரிய சவாலா இருக்குது. இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ அது குறிப்பிட்டு அவங்களுக்கு அன்றாட வாழ்வியல் திறன்ல கழிவறை திறனும் பாதுகாப்பும் சுத்தமும் உணவு முறையும் இதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குழந்தைங்களை பத்தி. அதாவது இவங்களுக்கு இந்த கழிவறை திறன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெரும்பாலான குழந்தைகள் பசிச்சு சாப்பிட்றாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு நான் வெர்பலா இருந்தா இண்டிகேட் பண்ண தெரியாது. அப்ப என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, பசிக்கிறது சொல்ல தெரியல அப்படின்னாலும் பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் வச்சு சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பசிக்காம சாப்பிடும் போது அவங்களுக்கு அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த அந்த குழந்தைக்கு அந்த உணவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பொருந்துதா பொருந்தலையான்னு நம்மளால பெருசா கெஸ் பண்ண முடியாது. அவன் வேணான்னு சொல்றான் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், டேஸ்ட் பிடிக்கல அவனுக்கு, இல்ல இப்ப சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி நம்மளா ஒரு கெஸ் பண்ணிக்கிறோமே ஒழிய அவனுக்கு வார்த்தைகளால சொல்ல தெரியாது குழந்தைகளுக்கு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம்னா, இந்த மாதிரி நம்மளா ஒரு யூகத்திலேயே அவங்களுக்கு உணவு முறையை பழக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களோட கழிவறை திறன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாவே ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்குது. இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் இதுல பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இதோட இது மாறுபடும். எப்படின்னா, இப்போ எல்லா டிசபிலிட்டிக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ ஒரு ஆட்டிசமா இருந்தா அவனோட சென்சரி இஷ்யூஸ், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அவனோட கேரக்டர் எல்லாமே. இது செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும், சிம்டம்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் மாறுபடுது. இல்ல முக்கியமா இப்ப அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது ஆட்டிசம் குழந்தைங்க தான். அப்ப அவங்களுக்கு இதுல சம்பந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை பேஸ் பண்ண முடியாம நிறைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. முக்கியமா அவங்க ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடாம இருக்காங்க. செலக்டிவா தான் ஃபுட் சாப்பிடுறாங்க, ஒரு சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றாங்க. அப்ப பேரண்டால ஒரு நல்ல ஒரு சரிவிகித உணவு கொடுக்க முடியறதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க நான் கவனிச்சிருக்கிறேன். அதாவது இந்த உதிரியா இருக்கிற சாதம், வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதாவது வெஜ் பிரியாணியோ இல்லைன்னா ஒரு தக்காளி சாதமோ அந்த மாதிரி மெஸ்ஸியா இருக்கிறது எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இப்ப குழப்பா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சென்சரி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களால அந்த ஃபுட் எடுத்துக்க முடியறது இல்லை. ஒண்ணு மென்னு சாப்பிட்றது கிடையாது, அதனாலையும் அந்த அந்த கொலகொலப்பா இருக்கிறது வாயில வைக்கும் போது அவங்க அப்படியே விழுங்கிருவாங்க. இவனுக்கு காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெரும்பாலான பேருக்கு எட்டக்கனியா தான் இருக்கு, அதனால காய்கறிகள் எடுத்துக்கிறது இல்லை. அப்ப ஒரு சரிவிகித உணவு, நார்ச்சத்து உணவு எல்லாமே சேர்ந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களோட அந்த சென்சரி இஷ்யூஸ்னாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸுமே கிரியேட் ஆகுது, ஓரல் சென்சரினால. அப்ப இதுக்கு நம்ம அவனுக்கு இதனால வர்ற உபாதைகளுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியறதே இல்லை. ஏன்னா அவன் சாப்பிட்டா போதுங்கிற நிலைமைக்கு வந்துக்கிறோம். வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறாங்க குழந்தைங்க. தோசை, அது ஒரே வகையான சட்னி,
சாம்பார்லாம் தொடுறது இல்ல இந்த மாதிரி. அப்போ இவங்களுக்கு இந்த டாய்லெட் ஸ்கில்ல ப்ராப்ளம்ங்கிறது ஈஸியா வந்துடும். கழிவறை திறன்ல கான்ஸ்டிபியூஷன் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா நார்ச்சத்து உணவு எடுத்துக்கிறதே கிடையாது. அப்ப கான்ஸ்டிபியூஷன் வந்துருச்சுனாலே அந்த ரெகுலரா அவங்க காலையில எழுந்த உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிறது வந்து இல்லாம அது அந்த ரெகுலர் டைம் வந்து மிஸ்ஸிங் ஆயிருது. மிஸ்ஸிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு பவுல் இரிட்டேஷன் வந்துடும். எனி டைம் எப்போ பார்த்தாலும் ஒரு டாய்லெட் போகணுங்கிற ஒரு ஏதோ ஒரு உணர்வு மாதிரி இருந்துட்டே இருக்கும். இப்போ குழந்தைங்க அந்த இரிட்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரஸிவா இருப்பாங்க. அவனுக்கு கோவம் வரும், என்ன சொன்னாலும் கோவம் வரும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மலச்சிக்கல் பலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு நான் இதை பார்த்துருக்கிறேன். டெய்லி மோஷன் போறது கிடையாது குழந்தைங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளைண்ட்னாலதான் அவனுக்கு என்னன்னா தூக்கம் குறைபாடு வந்துடும். அப்ப தூக்கம் குறைபாடு வரும்போது என்ன ஆகும், காலைல லேட்டா எழுந்த உடனே இவங்க காலைல வேக வேகமா அவசர அவசரமா குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எவ்வளவு சாப்பிட்றானோ அவ்வளவு சாப்பிடணும். இப்ப வயிறு என்ன ஆகும், அப்படி தும்முன்னு இருக்கும் குழந்தைக்கு. கடைசிக்கு அவன் மோஷன் எப்போ போறான் அந்த இது வந்து அவங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கே பேரண்டால வர முடியாது. எந்த டைம் வேணாலும் அவனுக்கு எமர்ஜென்சி இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க வந்து போய்க்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிரும். இப்ப இது வந்து ஒரு குட் ஹேபிட்ட வந்து அவங்களால டெய்லி காலையில எழுந்த உடனே அந்த கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து வளர்க்க முடியறது இல்ல பெற்றோர்களால. உணவு முறைதான் அடிப்படை. அந்த உணவு முறை அடிப்படை வந்து தவறி போறதுனால அவனோட கழிவறை திறன் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுது இந்த குழந்தைங்களுக்கு வந்து. அப்போ அவனால இத வெளிப்படுத்தவும் முடியாது. வெளிப்படுத்தினாலும் அவனோட சென்சரி இஷ்யூஸ்னால ஒரு சரிவிகித உணவு வந்து எடுத்துக்கவும் முடியறது இல்ல. வாழைப்பழம் இப்ப நம்ம சொல்றோம், நார்மலா இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபியூஷன் இருக்குன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இவங்களால வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு முடியாது, பிடிக்காது இவங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலான குழந்தைங்க நான் வாழைப்பழம் சாப்பிட்டு பார்க்கல. அது மாதிரி கொய்யாப்பழம், பப்பாளி பழம் அந்த மாதிரி ஒரு இந்த டாய்லெட் ஸ்கில்ஸை வந்து நமக்கு ஈஸியாக்குற மாதிரி இருக்கிற பழங்களை வந்து இவங்க எடுத்துக்கிறது கிடையாது குழந்தைங்க. அப்போ இது ஒரு மிக முக்கிய காரணம். உணவு முறைதான் கழிவறை திறனுக்கு முக்கியமான ஆதாரம். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு பயம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு என்ன நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டை பார்த்தா பயம். இல்ல கம்ஃபர்ட் ஜோன் வந்து இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல, இந்தியன் டாய்லெட்ல தான் போவேன். இல்ல இந்தியன் டாய்லெட் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நான் வெஸ்டர்ன்ல தான் போவேன். எனக்கு வீட்டுல மட்டும்தான் போறதுக்கு பிடிக்கும், நான் வெளியில எங்கேயுமே போக மாட்டேன், பாத்ரூமே போக மாட்டேன். அப்படி இந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பிக்ஸ் பண்றது, உள்ள நுழையிறதுக்கே பயம், அது ஒரு காரணம். அப்புறம் வாட்டர் சென்சரி, ஒண்ணு தண்ணியில போய் அதிகமா விளையாடிட்டே இருக்கிறது, இல்ல தண்ணியில காலை வச்சாலே பயப்படுறது. இந்த மாதிரி 2 விதமான வாட்டர் சென்சரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ அதுவுமே இவர்களுக்கு இந்த திறனை ஒரு ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சலான விஷயமா இருக்குது. அப்போ இவனை நீங்க வெளி இடங்கள்ல கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா விட்டு கூட்டிட்டு வந்துட முடியுமா? அது ரொம்ப பெரிய சவால். இப்ப நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம், அங்க ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் இவனுக்கு டாய்லெட் எமர்ஜென்சிக்கு நம்ம கொண்டு போய் விடுறோம். ஆனா புது இடத்துல நான் நுழைய மாட்டேன், ஆனா எனக்கு பாத்ரூம் வருது, நான் போய் தான் ஆகணும்னு அழுவான். அப்ப அந்த அலறது, கத்துறது, இரிட்டேஷன் ஆகுறது அந்த இடத்துல எல்லாமே இந்த ஒரு ஸ்கில்னால அவனுக்கு வந்துடும். அப்ப நம்ம இது ரெக்டிஃபை பண்றதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் நம்ம விரைவில் எடுக்கணும். இப்பனா அதனால நம்ம வந்து ரொம்ப நாள் இப்படியே இருக்கிறாரு குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போறதுனால ஒன்றும் பெருசா முன்னேற்றம் எதுவும் வந்துடாது. அப்போ இதுக்குண்டான நடவடிக்கையை வந்து நம்ம வல்லுநர்கள்ட்ட கேட்டுட்டு, சிறப்பாசிரியர்கள்ட்ட கேட்டுட்டு, எந்த காரணத்தினால இப்படி இருக்காங்க குழந்தைங்க, அதை எப்படி நம்ம நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கம்பல்சரி இந்த திறனை வந்து அவங்களுக்கு சரிவர பயிற்றுவிக்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா டாய்லெட் ஸ்கில்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளோட மனநிலையை வந்து ஒரு மாற்றக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கே ஒரு கான்ஸ்டிபியூஷன் இருக்கோ, ஒரு லூஸ் மோஷன் இருக்குது, இல்ல வெளி இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி அப்படின்னா நம்மளோட மென்டலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலதான் இருக்கும் நமக்கு. ஒண்ணு அதை கிளீன் பண்ணிட்டாதான் நம்மளுக்கே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல.
அப்போ ஒரு நமக்கு வந்து பகுத்தறிவு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிற நம்மளாலே அந்த இடத்துல மேனேஜ் பண்ண முடியலன்னா நம்ம குழந்தைங்களுக்கு திறன் குறைவானவங்க அப்போ இந்த இந்த பிரச்சனைய அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அப்ப இதுக்கு பெற்றோராகிய நாமளும் ஆஹ் வல்லுநர்களும் இது கூட குழந்தைங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதை பத்தின எல்லா விஷயங்களையும் புரிய வச்சு அவங்களுக்கு அது சரியானபடி வந்து டீச் பண்ணணும். அதுக்கு அடுத்து இப்போ இது வந்து ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு நம்ம இதை வந்து பார்த்துட்டோம். நம்ம இவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனவங்க. பாக்குறதுக்கு நார்மலா நம்மளை போலவே இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அவங்களால. ஆனா அந்த சென்சரி இஷ்யூஸ்னால இவ்வளவு அவங்களுக்கு டிராபேக்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இது எம்ஆர் குழந்தைங்களுக்கு இவ்வளவு கிடையாது. இப்போ அவங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு எளிதில டீச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 5 to 7 வயசு இது ரொம்ப கவனம் எடுத்து சிரத்தையா பெற்றோர்களும் சிறப்பாசிரியர்களும் இல்ல பள்ளிக்கு நம்ம விடுற நேரத்திலயோ கரெக்டான டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 5 to 7 வயசுக்குள்ள இந்த திறனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம குழந்தைங்களை எடுத்துட்டு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு 7 வயசுக்கு மேல வெளியில கூட்டிட்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி திறன்னால நம்ம வந்து லேக் ஆகணுங்கிற அவசியம் இல்ல நான் என் பிள்ளைய வெளில கூட்டிட்டு போனா எங்க பாத்ரூம் விடுறதுன்னு தெரியாது, இவன் வந்து பொது இடத்துல போக மாட்டான், இல்ல அவனுக்கு சொல்ல தெரியாது, ட்ரெஸ்ல போயிடுவான், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட மன வருத்தத்தோட பெற்றோர்கள் வந்து வெளியில வரணும். இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே பேம்பஸ் பழக்கிடுறாங்க. அப்ப அது இதை விட ஆபத்தானது. இப்ப நம்ம பேம்பஸ் போட போட என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மொத்த அந்த ஹைஜீனிக் ப்ராப்ளம்ங்கிறது கேள்விக்குறியா போயிருது. ஏன்னா அதோட இன்ஃபெக்ஷன் வந்து சொல்லி முடியாது வார்த்தைகளால நம்மளால. ஏன்னா கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேம்பஸை பத்தி. அது ஒரு என்ன சொல்றதுன்னா பேம்பஸ் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் வந்து. ஆக்சுவலா என்னன்னா சின்ன குழந்தையில இருந்து நம்ம அதை போட்டுட்டு பழக்கிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் டிலேட் ஆகும். அவங்களுக்கு மூளைக்கு அந்த தகவல் போறதுக்கு வந்து ரொம்ப டிலேட் ஆகுது. நார்மல் குழந்தைங்களுக்கே இந்த கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். ஏன்னா இப்போ யூரின் வந்தா அப்படியே ட்ரெஸ்ஸோடயே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அந்த பேம்பஸ் வந்து உருவாக்குது. அப்போ ஒரு சிறப்பு குழந்தைக்கு இது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அந்த பேம்பஸை கலட்டிட்டு அவங்க போவாங்களா? அது இல்ல பேம்பஸ் எதுக்கு அவங்க வந்து உச்சா போனாலோ இல்ல டாய்லெட் போனாலும் அதுலயே போய்க்கலாம் அப்படிங்கறது தான் அது என்கரேஜ் பண்ணுது. அப்புறம் அந்த பேம்பஸ் எப்படி அவங்களுக்கு டாய்லெட் ஸ்கில்ல வந்து டீச் பண்ணும்? வெளி இடங்களுக்கு போனா அது பாதுகாப்பாவோ நமக்கு ஏதோ உதவியாவோ இருக்கிறதா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நினைச்சிட்டு நம்ம அதை போடுறோம். ஆனா அது தப்பு, ரொம்ப ரொம்ப தவறானது. முக்கியமா அது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்புறம் பவுல் இரிட்டேஷன் ரொம்ப உண்டாக்கிரும். பெருங்குடல் சிறுகுடல் 2 இடத்துலயுமே வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணக்கூடியது. ஏன்னா என்னோட அனுபவத்துல ஒரு குழந்தைக்கு ரொம்ப பவுல் இரிட்டேஷன் அதிகமாயிட்டு இப்போ அதாவது டயரியா போயிட்டே இருக்குது அந்த குழந்தைக்கு. ஜீரணங்கிறதே ரொம்ப குறைவாயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சர்த்தி எடுத்து நம்ம முயற்சி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க பேம்பஸை குட்டி குழந்தையா இருக்கும்போது. இது நார்மல் குழந்தைங்களுக்குமே பொருந்தும். ஏன்னா இவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகுது, இவ்வளவு மருத்துவ பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய உண்டாக்குது. அதுக்கப்புறம் வர்ற விளைவுகள் வந்து ரொம்ப பெருசு. நம்ம அதை சமாளிச்சு சரி பண்றதுக்குள்ள ரொம்ப பணமும் நம்மளோட மன அழுத்தம் எல்லாமே பணமும் செலவாகுது, நம்மளுக்கு மன அழுத்தத்தையும் கொண்டு வந்து விட்டுருது. குழந்தையோட கண்டிஷனும் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக்கிரும். அப்போ இவங்களுக்கு முக்கியமான நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த கழிவறை திறன் அப்படிங்கிறத எவ்வளவு இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டஃப்பானதுதான் டாய்லெட் ஸ்கில் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இயக்க குறைபாடோட இருப்பாங்க. அவங்களால மொபைலிட்டிங்கிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு மொபைல்
மொபைலிட்டியே இல்லாம இருப்பாங்க, படுத்து படுக்கையா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சேர்ல உட்காந்துருப்பாங்க, எழுந்து ஒரு டாய்லெட் போக முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம ஒரு செரிப்ரல் பால்சி குழந்தைக்கு டீச் பண்றது எவ்வளவு கஷ்டம் இருக்குது, அது இம்பார்ட்டன்டும் இருக்குது. ஏன்னா ரொம்ப எளிதில் யூரினரி இன்ஃபெக்ஷனும் ஆகுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க வந்து அந்த படுத்த படுக்கையாவோ இல்ல உட்காந்தோ இருக்கும்போது ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிரும். அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி கரெக்டா அதை வந்து டீச் பண்றது, அப்பயும் அந்த பேம்பர்ஸ் இல்லாம என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். ஏன்னா கிளீனிங் டாஸ்க் அப்படிங்கிறதே வந்து செரிப்ரல் பால்சிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாது. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும், அடுத்து கிளீன் பண்ணணும், பேரண்டோ கேரக்டோ, அதுக்கடுத்து கிளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் மாட்டணும். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு இருக்கு, மூளை முடக்குவாதம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான அந்த கிளீனிங் டாய்லெட்டிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேரண்ட்டுக்கும் கேர் கிவருக்கும் நம்ம கம்பல்சரி டீச் பண்ணிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். தென் இப்ப நம்ம அவுட்டிங் பிளேஸ் எல்லாம் போறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம், டாய்லெட் ஸ்கில்ஸ் வந்து கத்து கொடுத்து வெளியில கூட்டிட்டு போகும்போது அம்மா கிட்ட சொல்லு, உனக்கு பாத்ரூம் வருதுன்னா முக்கியமா ரொம்ப கான்சென்ட்ரேஷனா ஒண்ணு செய்யலாம். இப்போ நம்ம டைம் செட்டிங்ஸ் நாங்களாம் வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கிடுவோம், இத்தனை மணிக்கு குழந்தைங்களை வந்து நம்ம கரெக்டா விடணும், 1.5 hour ஒவ்வொரு குழந்தைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். வந்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இவங்களால வந்து அந்த டாய்லெட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுவோம். அது மாதிரி காலையில அவங்க மோஷன் போயிட்டு பள்ளிக்கு வராங்களா அந்த மாதிரி இதை வந்து நோட் பண்ணுவோம். அப்ப அது எப்ப வந்து அவங்களுக்கு இப்ப காலைல மோஷன் போலன்னா ஒரு மத்தியானம் போல அவங்களுக்கு வந்து அது வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிடணும். இப்போ ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த டைம் கரெக்டா நம்ம ஒரு 5 minutes முன்னாடி பாத்ரூம் கழிச்சிட்டு போனோம் அப்படின்னா அவங்களால வந்து இந்த ஸ்கில்ல வேகமா கத்துக்க முடியும். முதல்ல டாய்லெட் எங்க இருக்குங்கிறத கத்துக்கிடணும், அதுக்கடுத்து அவங்களா போறது கத்துக்கிடணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில வெர்பலாவோ நான் வெர்பலாவோ அவங்க இண்டிகேட் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கத்து கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ் வந்து கத்து கொடுக்கணும். தண்ணி ஊத்துறதுக்கோ இல்ல அவங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதுக்கு கத்து கொடுக்கணும். இது எல்லாமே நான் சொல்ல வரேன்னா 7 வயசுக்குள்ள முடிக்கணும். ஏன்னா சிறு குழந்தையா இருக்கும்போது நம்ம டீச் பண்றதுதான் நமக்கு ரொம்ப எளிது. பெருசாயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை ப்ராப்பரா கத்துக்காமலும் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் காட்டாமலும் இருக்கலாம். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இது இது நமக்கானது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற பேரண்ட்ஸையோ கேரையோ இருக்கு. அவங்கலாம் அந்த வேலையை அதை கரெக்டா ப்ராப்பரா செஞ்சுக்கணுங்கிறது கொஞ்சம் குழந்தைங்க தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நீட்னஸ் வந்து டீச் பண்ணணும். இப்ப பாத்ரூம்குள்ள போயிட்டு கலட்டிட்டு பாத்ரூம் போயிட்டு அது நினைக்காம போகணும். போயிட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளேயே இருந்து மாட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரணும். சேஃப்டி ஸ்கில்ஸ். ஏன்னா இவங்களுக்கு இத பத்தின அவேர்னஸ் வந்து கிடையாது. அப்படியே கதவை திறந்து வச்சுட்டுதான் போவாங்க. அது வந்து பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு வயசானாலுமே அவங்களுக்கு அந்த அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதற்காக தான் முன்னாடியே நம்ம வந்து பழக்கி கொடுக்கணும். எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தாப்பா வந்து போட்டு அதை எடுக்க தெரியும் அப்படின்னா நம்ம தாப்பா டீச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தாழ்பால் வந்து டீச் பண்ணாம இருக்கிறதா நல்லது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கதவை சாத்தி வச்சுட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீ போயிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னர் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில அவுட் சைடு இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நீங்க நீங்க வந்து வெளியில வரணும், கதவை திறந்துட்டு வெளியில வரணும். இதை வந்து ப்ராப்பரா டீச் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தாழ்பால் போட்டு அதை திறந்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்.
ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பாதுகாப்புல கைடன்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா அவங்க உள்ள பூட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு சமயம் திறக்க தெரியாது குழந்தைங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமா தான் இந்த விஷயத்த வந்து டீச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் ஒரு 2 டைம் 3 டைம்ஸாவது ஒரு நாளைக்கு வந்து அந்த பேரண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன சப்போர்ட் பண்ணணும், பண்ணலாம் இல்ல பண்ணணும். ஏன்னா நான் அடிக்கடி எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, டேலண்ட் ஸ்கில்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கிற வரைக்கும் சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்க நடுவுல பிரேக் பண்ணாலோ இல்ல அவன் செய்யல, அவன் ட்ரெஸ்ல தான் போறான், அவனால கத்துக்க முடியல, நீங்க எப்ப பிரேக் பண்ணாலும் அந்த பிரேக் பண்ண இடத்துல அப்படியே நிற்கும். அதனால அது உதவாது. அவன் குழந்தைக்கும் உதவாது, நம்மளுக்கும் உதவாது. அதனால அது கத்துக்கிற வரைக்கும் நீங்க விடாமுயற்சியா நீங்க சொல்லி கொடுத்துறீங்கன்னா எவ்வளவு சிவியர் குழந்தையா இருந்தாலும் கத்துப்பாங்க. ஒரு மாடரேட் சிபி, கொஞ்சம் வாக்கிங் இருக்குது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்மளால கத்துக் கொடுக்க முடியும். இப்ப என்னோட பையன்லாம் கொஞ்சம் தான் நடப்பாரு. அவரு சுவர் பிடிச்சிட்டு தான் நடப்பாரு. இருந்தாலும் அவர் நடந்த உடனே நான் டாய்லெட் ஸ்கில்ல வந்து கத்து கொடுத்துட்டேன். பாத்ரூம் போய் தான் போகணும். எவ்வளவு தூக்க கலக்கத்துல இருந்தாலும் எழுந்து நீ அங்க போய் தான் போயிட்டு வரணும் அப்படிங்கறதே, அது மாதிரி ட்ரெஸ் ரிமூவ் பண்றதுக்கும் திருப்பி மாட்டிட்டு வர்றதுக்கும் கத்து கொடுத்துட்டேன். ஆனா அவர் ஆட்டிசம் அப்படிங்கிறதுனால அந்த வாட்டர் சென்சரி இருக்கிறதுனால அவரால் இந்த கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் கத்துக்க முடியல. ஏன்னா தண்ணினா அவருக்கு விளையாடுறதுக்கு மட்டும் தான் பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி. அப்ப அந்த விஷயத்த மட்டும் அவர் கத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் இதைதான் சொல்றேன் லேக்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சென்சரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்கில்ல கத்துக்க விடாம பண்ணும்போதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கில் லேக்கனிங் அப்படிங்கிறது வந்து வருது. அப்போ ஒரு சிவியர் குழந்தைக்கு இப்ப என்னோட பையன் வந்து நான் வெர்பல் தான். ஆனா வாக்கிங் ப்ராப்ளமும் இருக்குது. ஆனா ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனாலும் ரிசப்டிவ் ரொம்ப லோவா இருந்த என்னோட குழந்தைக்கும் என்னால டாய்லெட் ஸ்கில் வந்து டீச் பண்ண முடிஞ்சது. ஒரு டைம் எடுக்கும். அதுக்காக வேண்டி உடனே நம்ம வந்து 1 மந்த்ல 2 மந்த்ல சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்லாம் முடிவெடுக்க முடியாது. ஒரு டைம் எடுக்கும். 6 மந்த் ஆகலாம், 1 இயர் ஆகலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் கண்டிப்பா அது முடியும் அன்னைக்கும் நம்ம வந்து டீச் பண்ணணும் குழந்தைக்கு. அப்பதான் நம்ம அதுல சக்சஸ் பண்ண முடியும். இல்ல நம்ம நடுவுல பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல தோல்வியதான் சந்திக்க முடியும். இது போக ஒரு சில குழந்தைங்க நான் பார்த்திருக்கிறேன், வீட்டுல வந்து கரெக்டா ப்ராப்பரா அந்த டாய்லெட் ஸ்கில்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. வெளி இடங்களுக்கு போகும்போது அவங்களால வந்து அந்த டாய்லெட் ஸ்கில்ல கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு முடியல. அப்ப பேரண்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து சஃபர் ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு வெளி இடங்கள்ல பயம், எந்த இடத்துல டாய்லெட் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ண தெரியாத மொழி, நான் வெர்பலோ இல்ல வேற என்ன வேணாலும் இருக்கலாம், அவனுக்கு அந்நேரம் தடையா வேணாலும் இருக்கலாம், மொழி தடை இருக்கலாம், அல்லது அங்க ஃபியர் ஏதாவது இருக்கலாம், ஏதாச்சும் பார்த்துட்டு பயப்படலாம், அந்த மாதிரி. அப்போ நம்ம முக்கியமா கையில எடுக்க வேண்டியது என்னன்னா, பொது இடங்களுக்கு போகும்போது அது நம்ம சொல்லி அறிவுறுத்தி கூட்டிட்டு போகலாம். வெளியில போகும்போது நீ வந்து அம்மா கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஏதாவது சைகை மொழியிலையோ, அப்படி இல்லைன்னா வர்பலாவோ, எமர்ஜென்சினா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது போக இப்போ நான் வெர்பல் குழந்தையா இருந்ததுன்னா கார்டு சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். அவங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு கார்டு ஏதாவது எடுத்து வச்சுட்டு இந்த கார்டை நீ எடுத்து கொடுத்தேன்னா உனக்கு டாய்லெட் இண்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க அவங்களுக்கு எமர்ஜென்சி டைம்ல நம்மள ஏதாவது ஒரு வகையில நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா, கார்டு சிஸ்டமோ இல்ல நான் வெர்பலோ சைகை மொழியிலையோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அவங்களோட அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்க பொது வெளியில இத காரணம் காட்டியே எங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொது வெளியில அழைச்சிட்டே போக மாட்டாங்க குழந்தைங்கள. இது என்ன சொல்றது, நானே சிரமப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரமான இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னா, இப்போ செரிப்ரல் பால்சி குழந்தைக்கு அது வந்து முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கிருந்து வெளில வந்துதான் நம்ம வந்து பிள்ளைய பாத்ரூம் விட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சிரமமா தான் இருக்கும். அப்ப நம்ம பேம்பஸ் உதவியை தான் நாடுறாங்க நிறைய பேர். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு பேரண்ட் வந்து ஒரு சில ஆலோசனைகள் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்குது. தண்ணி வந்து குறைவா கொடுத்துக்கிடணும் அந்த நேரத்துக்கு. இப்போ அவன் வந்து 1.5 hour அவனுக்கு டாய்லெட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம அந்த இடத்துல கரெக்டா
ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு நேரங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால தப்பிக்க முடியுது. இன்னொன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒன்று, அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுல சொல்ல தெரியாத குழந்தைங்களுக்கு தான் நிறைய இந்த பிரச்சனை வருது. ஏன்னா ட்ரெஸ்ல போய் வச்சிடுறது, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா லீக்கேஜ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னாலும் அது என்ன ஆகுது, கண்டினியூஸா சுத்தம் இல்லாத உடைகள் இப்படி இல்லைன்னா பெட் ரிட்டன் குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கிளீனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பரா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அந்த இந்த விஷயங்களை வந்து போய் மாட்டிட்டு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ப்ராப்பர் கிளீனிங் தான் உதவும், வேற வழியே கிடையாது. இன்னொன்னு வாட்டர் இன்டேக் கரெக்டா அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க தண்ணி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேட்டு வாங்கி குடிக்கணுங்கிறது பெரும்பாலும் தெரியாது. குறைவாதான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. தாகம் எடுத்து குடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய கவனிச்சிருக்கேன், பசி எடுத்து சாப்பிடுறாங்களான்னு தெரியாது, தாகம் எடுத்து குடிக்கிறாங்களான்னு தெரியாது தண்ணி வந்து. அப்போ இந்த சிம்டம்ஸ்னால கூட அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும். இந்த டைம் தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் குடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணும். இப்ப நம்ம எல்லாம் தாகம் எடுத்தோம்னா ஒரு நல்லா 1/2 லிட்டர் தண்ணி கூட நம்ம குடிச்சிருவோம். அந்த மாதிரி குழந்தைங்க குடிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களோட இன்டேக் கம்மி. அவனுக்கு தண்ணிய கம்மியா குடிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வருது அவங்களுக்கு. இத நிறைய குறைவா குடிக்கிற குழந்தைங்களையுமே நான் பார்த்திருக்கேன். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவன் தண்ணியை சுத்தமா குடிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த விஷயத்திலையும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அவன் வந்து தண்ணி குடிக்கிறாங்களா குடிக்கலையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனம் செலுத்தலாம். அந்த ஒரு தண்ணியோட டேஸ்டுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதாவது அதுல துளசி இலை போடுறது, ஓமவல்லி இலை போட்டு வைக்கிறது, இல்ல லைட்டா கொஞ்சம் சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறது, அந்த தண்ணியோட டேஸ்ட்டுக்கு. இல்ல கொஞ்சம் லைட்டா லெமன் வித் சால்ட் மாதிரி லேசா போட்டுருக்கோம், அந்த டேஸ்ட்டுக்கு கூட அவங்க வந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது வந்து கவனமா நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதை டீச் பண்ணலாம். தென் ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கு நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா அவங்க ரொம்ப அந்த பிரெயின் வந்து ரொம்ப ஹைப்பரா இருக்கிற நேரம், தூதுன்னு இருக்கிற நேரம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரெஸ்லே டாய்லெட் போய் வச்சிருவாங்க, 2 டாய்லெட் போயிடுவாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி டைம்ல தான் ஒரு சமயம் இண்டிகேஷன் வந்து போகுது. இது நான் லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்கள்ட்டே நான் அதை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு பயத்தோட அப்படியே முழிச்சு நின்று இருப்பாங்க. இதுக்கு இவங்களால பேச முடியும், நம்மகிட்ட இண்டிகேட் பண்ண முடியும், டாய்லெட் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த ரூம் எங்க இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களோட அந்த பிரெயின் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு ஹைப்பரா இருக்குது பிரெயின். அந்த டாய்லெட் இண்டிகேஷன் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அவங்களுக்கு உள்ள போகுது. அப்போ என்ன ஆகுது, ஒண்ணு ட்ரெஸ்ல போய் வச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டு இருப்பாங்க பயத்தோட. நம்மள அம்மா திட்டிடுவாங்களோ, டீச்சர் திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களா வந்து அத ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்ரூம்ல போயிட்டு வர்றதுக்குள்ளயுமே ட்ரெஸ் வந்து இதாயிரும், பாழா போயிடும். இப்போ இவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண, இதுக்கு காரணமும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா உணவு முறையா தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வகையில ஏடிஹெச்டியும் ஆட்டிசமும் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு ரொம்ப விரும்புவாங்க, நான்வெஜ் ரொம்ப விரும்புறாங்க. அவங்களுக்கு இந்த சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அது மாதிரி ஏடிஹெச்டியோட மெயின் ஃபீச்சரே வந்து இம்பல்சிவிட்டியும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் தான். என்ன எந்த இடத்துலனாலும் அடம் பிடிச்சு அழுது உருண்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 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 காம்ப்ளிகேஷன் வந்து எனக்கு என்ன பண்ணுது, அவங்களோட உணவு கட்டுப்பாடுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்து அவங்களால உணவு கட்டுப்பாடு பேரண்டால ஒண்ணுமே பண்ண முடியல, கொண்டு வரவே முடியாது. அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னா சாப்பிடுவான், பார்த்துட்டாலே அவனுக்கு சாப்பிடணுங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். அதே போல அவனுக்கு இந்த உணவு வந்து பொருந்தாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த உணவு தான் அவன் கேட்பான். வெளில அழைச்சிட்டு போனாலே கை நீட்டுறதெல்லாம் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அவங்க உருவாக்குவாங்க அந்த இடத்துல. அது மாதிரி சாக்லேட்ஸ்
அந்த புழு கடிக்கிறதுக்கு உண்டான அந்த இனிப்பு உணவுகள், இந்த மாதிரி நிறைய புழு உருவாகும் குழந்தைங்களுக்கு ஆகும்போது. அப்போ இந்த மாதிரி உணவு முறை வந்து ADHDக்கு நான் பார்த்திருக்கேன். அப்போ அவன் அழுது உருண்டு பிறண்டு அந்த தேவையில்லாத அந்த உணவுப் பொருள் வாங்கி சாப்பிட்டு கண்டிப்பா அவனோட வயிற்று பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திடுவான். அதுக்கடுத்து அவனுக்கு கான்ஸ்டிபேஷன் வருதோ, அப்படி இல்ல சளி பிடிக்குதோ, இல்ல புழுக்கடி இந்த மாதிரி தொந்தரவு வருதோ, ஏதோ ஒண்ணு அவன் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல உருவாக்கிடுறான் ஒரு ADHD குழந்தை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா இவங்க எல்லாருக்குமே இந்த உணவு கட்டுப்பாடுல நம்ம பேரண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு மாடலா இருக்கணும் இந்த இடத்துல. நான் இந்த உணவு சாப்பிடுறேன், இது ரொம்ப வந்து ஹெல்த்தி, நீ இந்த உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் வந்து ஒரு ஒரு மாடலா இருக்கணும். இல்ல நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன், நான் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், என்னால வந்து நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஒன்னும் ஆட்டிசம் இல்லைல, நான் சாப்பிட முடியும்ல, அப்ப இவனுக்காண்டி நான் எதுக்கு நிறுத்தணும்? அப்படி பண்ணக்கூடாது நம்ம. அப்ப அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அம்மா சாப்பிடுறாங்களா நம்மளும் சாப்பிடலாம், அப்பா சாப்பிடுறாருல நம்மளும் சாப்பிடலாம், அந்த மாதிரி எண்ணம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்போ ஒண்ணு நம்ம வீட்லயே வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணணும். அது தேவையில்லாத உணவு எதுவோ அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது ஒரு சிப்ஸு, ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி உணவுகள், அந்த மாதிரி நான்வெஜ், இந்த பிராய்லர் சிக்கன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து எதையுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாம இருந்தோம்னாலே குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட் ஹேபிட்டுங்கிறது வந்துடும். ஆனா ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த இதை சொல்லணும், இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்ம அதனால தம்பி நான் அதை அம்மா உனக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள வந்து அதை சாப்பிட வைக்கலாம். ஆனா கெட்ட விஷயங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றதோ, வெளியில கூட்டிட்டு போயிட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதோ அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ஆனா நம்ம வீட்டுல இதை பழக்கி கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கெட்ட விஷயங்கள் வந்து அவங்க மூளைக்குள்ள போகாது. முக்கியமா ஒரு சிம்பிளா ஆசனாஸ் கத்து கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே. முடிகிற குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. ஒரு 5 or 6 ஆசனாஸ் கூட போதும். யோகா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேண்டாத உணவுகளை வந்து உள்ள இன்டேக் பண்றத வந்து கண்டிப்பா தவிர்த்துரும். அவங்களால ஒரு ரொம்ப ஆர்வமா நான்வெஜ் பின்னாடி போக முடியாது. இது என்னோட உடலுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த யோகா முறை வந்து இண்டிகேட் பண்ணும் மூளைக்கு. அப்ப அது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தையால முடியும், கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல உணவுகளை நீங்களுமே வீட்டுல வாங்கி வைங்க, நீங்களுமே சாப்பிடுங்க. அப்போ அதை சாப்பிடும் போதுதான் நம்ம குழந்தைங்களுக்கும் வயிறும் டேமேஜ் ஆகாம இருக்கும். இந்த கழிவறை திறனை ப்ராப்பரா பழக்கி கொடுக்கறதுக்கு இந்த உணவு முறை தான் முக்கியமா சப்போர்ட் பண்ணும். அதாவது பயிற்சி, பழக்க வழக்கம் அந்த ப்ராப்பரா இருக்கிறது அடுத்த கட்டம் தான். முதல்ல நம்ம உணவு முறையை சரிப்படுத்தினா மட்டும்தான் கழிவறை திறனை ப்ராப்பரா நம்ம கொண்டு போகவே முடியும். ஏன்னா அடிப்படை வந்து உணவு முறை தான். அது மாதிரி இந்த லேட்டா எழுந்திருக்க வைக்கிறது வந்து ஒரு பேட் ஹேபிட். இப்போ ஒரு 7 மணிக்குள்ள வந்து அந்த குழந்தைய நம்ம வந்து எழுப்பி விட்டுறணும். அந்த தூங்கி எழுற டைம் வந்து அந்த 7 மணியா வச்சுக்கூடணும் எப்பவுமே. ஏன்னா அந்த 7 மணிக்குள்ள அவங்கள டாய்லெட் ஸ்கில்ஸ் நம்ம பழக்கணும்னா ரொம்ப ஈஸியா பழக்கிடலாம். அப்ப நைட்டு நம்ம வந்து வேகமா தூங்க வைக்கணும். அப்போ நைட்டு வேகமா தூங்க வச்சா நம்ம 7 மணிக்குள்ள போய் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நம்ம குழந்தைங்களை முழிக்க வச்சுட்டு இல்ல நம்ம டிவி பார்க்கறதோ, முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பேரண்ட்டுக்கு வேணும். நம்ம லேட் நைட் கூடாது, நம்ம மொபைல் பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப நம்ம வந்து ஏர்லி பேர்ட் ஒரு 9:30 10 o'clock உள்ள நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா குழந்தையும் நம்ம கூட தூங்கி பழகிடும். காலையில 7 மணிக்குள்ள எழுப்பி விட்டுட்டு அந்த டாய்லெட் ஸ்கில்ல பழக்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்குல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா என்னோட குழந்தைய வச்சு நான் சொல்றேன், நான் என் டாய்லெட் ஸ்கில் பழக்கும் போது என் குழந்தையோட ரிசப்டிவ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா அவனுக்கே வந்து என்னால பழக்க முடிஞ்சது. இப்போ ட்ரெஸ்ஸிங் ஸ்கில் வரைக்கும் வந்துட்டான். அவன் வந்து அவனே உள்ள மாட்டிட்டே வந்துருவான் ட்ரெஸ். அப்ப ஒரு சிவியர் குழந்தைக்கே பழக்க முடியுது அப்படிங்கும் போது ஒரு மைல்டு மாட்ரேட் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். அப்ப நம்மளுக்கு வந்து தெரியல, அதுதான் உண்மை. அது பேரண்டா இருக்கட்டும்,
இல்ல கேர்டேக்கரா இருக்கட்டும், இல்ல வெளியில வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தாத்தா பாட்டிங்க யாரானாலும் சரி, அத ஒவ்வொருத்தவங்களுமே அதை கரெக்டா ப்ராப்பரா டீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க கத்துக்கிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம பிள்ளைங்க கத்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க நீட்டா பண்ணிக்குவாங்க. இன்னொன்னு, நம்ம குழந்தைங்க கிட்ட பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் விடுறாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் முக்கியமா இதை டீச் பண்ணிருக்கணும். சேஃப்டியா இருக்கணும், கதவு மூடிட்டு தான் போகணும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த இவங்க ஆண் இவங்க பெண் அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். அப்ப நீ வந்து சேஃப்டியா இருக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு பொது இடத்துல எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கறத நம்ம இது நம்ம கத்துக் கொடுக்கறதுனால என்ன எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது வார்த்தையால. ஏன்னா டாய்லெட்ஸ்ல இல்லாத ஒரு குழந்தைய வச்சிருக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும் இதோட வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைய நம்ம வெளியில அழைச்சிட்டு போகும்போது அந்த குழந்தை ட்ரெஸ்ல போய் வச்சு 2 பாத்ரூம் போனாலோ இல்ல 1 பாத்ரூம் போனாலோ அந்த பேரண்டோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு நான் அந்த டாபிக் வந்து எடுத்தேன். இதுல ஒன்னே ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் டீச் பண்ண முடியும். ரொம்ப லெவன் கைண்ட்ல அவங்களுக்கு டீச் பண்ணணும். ரொம்ப அன்பா சொல்லி கொடுக்கணும். கோவப்படவே கூடாது. இந்த விஷயத்துல நீ ஏன் ட்ரெஸ்ல போயிட்ட அப்படின்னு அடிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாய்லெட் ஸ்கில்ல வந்து கத்து கொடுக்குற அந்த கத்துக்கிற நேரத்தை வந்து கூட்டிடும். இப்போ 3 மாசத்துல கத்துக்க வேண்டியது 6 மாசத்துல கத்துக்க வேண்டியது அவன் 1 நாளும் கத்துக்க மாட்டான். நம்ம அடிச்சு கோவப்பட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவனை அன்பா இன்னைக்கு அவன் ப்ராப்பரா பண்ணிட்டானா வெரி குட் சொல்லுங்க. நாளைக்கு அவன் செய்யல அப்படின்னா, அவன் ட்ரெஸ்ல போயிட்டானா திட்டாதீங்க, அவனை கோவிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அம்மா உனக்கு இந்த இடத்துல போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தம்பி, இங்க போய் தான் போகணும் அப்படிங்கிறத அந்த உங்க வார்த்தையில வந்து அந்த கனிவு அதை வச்சு மட்டும்தான் நீங்க டீச் பண்ணவே முடியும் இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா போயிட்டு வந்து நீட்டா வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கொடுங்க, ஒரு ஹக் பண்ணுங்க, ஒரு கிஸ் பண்ணுங்க, அவங்கள அன்பா ஒரு வார்த்தைகளை வந்து நிறைய வெளிப்படுத்துங்க, நீ கரெக்டா போயிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இந்த குழந்தைங்களுக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். நம்ம திட்டி இத மிரட்டி இந்த வேலையை செய்ய வைக்கிறது சத்தியமா முடியாது. ஒரு சில கேர்டேக்கர்ஸ் பண்ணுவாங்க, நான் கவனிச்சிருக்கிறேன். அம்மாக்களுக்குமே கோவம் நிறைய வரும். நீ ஏன் போயிட்ட, இப்படி எல்லாம் செஞ்சு வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இது வந்து சாத்தியமே ஆகாது. இந்த ஸ்கில்ல வந்து கத்துக்கிறதுக்கு டிலே தான் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அன்பான வார்த்தைகள் இருக்கணும், கண்டினியூஸா அதை வந்து டீச் பண்ணணும். எவ்வளவு ரெகுலாரிட்டி கொடுக்க முடியுமோ அந்த ப்ராக்டிஸ்ல நம்ம ரெகுலாரிட்டி கொடுக்கணும். அது கத்து முடிக்கிற வரைக்கும் எது வரைக்கும் நம்ம கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். சேஃப்டி ஸ்கில் சொல்லித்தரணும், கிளீன் பண்றதுக்கு சொல்லித்தரணும், நீட்டா இருக்கிறதுக்கு சொல்லித்தரணும். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வரும். ஒரு சில ஆட்டிசம் குழந்தைங்க மட்டும் நான் குட்டி குழந்தைங்களே பார்த்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டா போயிட்டு நீட்டா வந்துருவாங்க. ஆனா அது கவனிச்சிருக்கேன். அது ஆட்டிசத்துக்கு அது பக்காவா இருக்கும். ஆனாலும் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபுட் ஹேபிட், பிடிவாதம் இருக்கும், அண்ட் டாய்லெட் ஸ்கில்ஸ்ல வந்து இன்கம்ப்ளீஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டிபேஷனோ இல்ல வேற தொந்தரவோ ஏதோ ஒண்ணு அவனுக்கு இருக்கும். அதனால இதை எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம வாழ்க்கை முறை மாற்றணும், நம்மளோட குழந்தைகிட்ட பேசுற முறையில வந்து அன்பு இருக்கணும், தொடர்ச்சியான பயிற்சி இருக்கணும். இது கண்டிப்பா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த டாய்லெட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப எளிதா கத்து கொடுத்துடலாம். நிறைய பேரண்ட்டுக்கு வந்து இது ஒரு சவாலாவே தான் இருந்துட்டு இருக்குது, நான் கவனிச்சிருக்கிறேன். அதனால கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும், டீச் பண்ணுங்க, அன்பா இருங்க. அன்பா இருக்கிறது மட்டும்தான் குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அன்பு ஒன்றுதான் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. Last. ஆக்சுவலா வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க. மொத்தமா இந்த 5 கிளாஸ்ல எடுத்தது 6வது கிளாஸ்ல டோட்டலா ஒரு சப்ஜெக்ட க்ளோஸ் பண்ண மாதிரி, ஒரு புக்கை க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா A to Z எல்லாமே வந்து இந்த என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்க பிரிச்சு 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 கொடுத்தத ஒரு தொகுப்பா கொடுத்த மாதிரி இருந்தது. வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. நன்றி, தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேடம், முடிச்சுக்கலாம். Thank you, sir.